ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தை உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளம் வயது வாலிபம் மாயே. அதாவது பிரசங்கிகளை சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பிரசங்கி யார் எழுது பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா எழுதின பிரசங்கின்றாங்க. அதாவது சாலமோன் ராஜா என்ன சொல்கிறாங்க, வாலிப வயதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாலிப வயதில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து, அதாவது உங்கள் இருதயத்தை நீங்கள் கத்தர் பக்கமாக கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கத்தருக்கு அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாலிப பிராணம் ஒருபோது வீணாக போகாது. நீங்கள் கத்தர் பக்கமாக உங்கள் நல்ல பாதையை காட்ட உங்களுக்கு சகலவித நன்மையை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ கத்தர் கொடுப்பாரு. உங்கள் இருதயத்தை வந்து நீங்கள் வந்து சாத்தான் பக்கமாக நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் சாத்தான் பக்கமாக போனீங்கன்னா அது வந்து சாத்தான் உங்களை பாவத்தில் கொண்டு போயிடுவான். உங்கள் ஆத்மா வந்து நரகத்தில் தள்ளிடுவான். உங்களை வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு பொல்லாத வழியில் கொண்டு போய் உங்களை ஆத்மாவை அழிச்சிருவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து, ஏன்னா வாலிப வயசு எல்லாமே மாய. சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா வாலிப வயதில் எல்லாமே கண்டு தாங்க வந்தார். அதாவது சாலமோன் ராஜா வாலிப வயதில் தன் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தார். கத்தர் பக்கமாக போன பிறகு கத்தர் வந்து சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கண்டு அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க. இந்த ராஜா சாலமோன் ராஜா கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படியாப்பட்ட ஞானமும் இவருக்கு பயங்கரமான ஞானத்தை இருக்குது. அப்படியாப்பட்ட ஞானத்தை யார் கொடுத்தாங்க? கத்தர் தான் அப்படியாப்பட்ட ஞானத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, சாலமோன் ராஜா கத்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுறாரு. அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இது வரைக்கும் அப்படியாப்பட்ட ஆலயம் யாருமே கட்டலைங்க. சாலமோன் கட்டின ராஜா போல் யாருமே அந்தமாரி ஆலயத்தை கட்டலை. அதுபோல் ஆலயத்தை தேவனுக்கு சாலமோன் ராஜா கட்டுற, அதாவது எவ்வளோ காசு போட்டு எவ்வளோ வந்து பயங்கரமான மதிப்புள்ள, அதாவது அந்த காலத்து காசை பார்த்தீங்கன்னா இந்த காலத்து காசு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடின்ற அவ்வளோ பணத்தை போட்டு தேவனுக்காக தம்முடைய ஆலயத்தை கட்ட. அந்த ஆலயம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அதை இஸ்ரவேல் ஜனம் மட்டும் ஆச்சரியப்படல, வெளி தேசங்களாக அதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. பயங்கர வந்து ஒரு வியந்து போய் நிற்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு போட்டு கட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த தேவடைய ஆலயத்தில், அந்த கத்துடைய ஆலயத்தில் தேவடைய பிரசன்னம் இருக்குது, தேவடைய வல்லமை இருக்குது. சாலமோன் ராஜா சொல்ற, ஆண்டவரே இந்த ஆலயம் கட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் யார் வந்து ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எந்த பாவி வந்து ஜெபிச்சாலும் ஜெபத்தை கேளுங்க. அவங்க என்ன குறையோட வந்து ஜெபிச்சாலும் அந்த அவங்க எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து அவங்க ஜெபிக்கும் போது அவங்க ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறாரு. ஏசப்பா அந்த சாலமோன் ராஜா ஜெபத்தை கேட்டு அதே போல் சரி இந்த ஆலயத்தில் யார் வந்து ஜெபிச்சாலும் அது அவங்களுக்கு நான் பதில் கொடுப்போமா சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளும் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் போது வாலிப வயசில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வாலிப பிரயாணம் மாய. நம்ம என்ன தான் நம்ம செஞ்சாச்சு அது எல்லாமே மாய தான். ஆனால் நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு இருதயம். அந்த இருதயத்தை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் சொல்லி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இருதயத்தை கத்தர் பக்கமாக கொடுத்தா கத்தர் நம்ம ஒருபோது கைவிட மாட்டாருங்க. அவர் நம்மளுக்கு சகலவித நன்மையை கொடுப்பார், சகலவித ஆசீர்வாதம் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கத்தருக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து நம்ம வாழும்போது கத்தருக்காக வாழ்வோம். நம்ம மறுச்சால் நித்தியமாக பரலோகத்தில் அவரோட வாழ்வோம். ஏசப்பாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் ஒருபோது வீணாக போகாது. நம்ம இருதயத்தை வந்து நம்ம சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அவன் பக்கமாக போனால் சாத்தான் வந்து நம்மளை பாவத்தில் கொண்டு போவான், நம்மளை அழிவில் கொண்டு போவான், நம்மளுக்கு தீங்கு கொண்டு வருவான். நம்மளுக்கு சகல வித எல்லா அழிவுக்கும் அவன் கொண்டு வந்து நம்ம ஆத்மாவை அழிச்சிருவாங்க. அதாவது சாத்தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பான். வேதமும் அப்படி தான் சொல்லுது. அவன் இந்த உலகத்தின் அதிபதி அவன் தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க. என்ன கேட்கல கொடுப்பான். பணம் கேட்டால் பணம் கொடுப்பான், உங்களுக்கு கார் கேட்டால் கார் கொடுப்பான், வீடு கேட்டால் வீடு கொடுப்பான், உங்களுக்கு என்ன வேணுமோ பொண்ணு கேட்டால் பொண்ணு கொடுப்பான், வெள்ளி கேட்டால் வெள்ளி கொடுப்பான், சகலமும் கொடுப்பான். ஆனால் உங்கள் ஆத்மாவை அழிச்சு உங்கள் நரகத்தில் கொண்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் ஏசப்பா பக்கமாக உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரு. சகலவித ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதாவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அவங்க ஆத்மா அவர் வந்து ஏசப்பா அவரோட அந்த ஆத்மா கத்தர் பகவானி கொடுக்கும்போது கத்தர் கூட நித்தியமாக பரலோகத்தை அவரோடு கூட நீங்கள் வாழ்வீங்க. கத்தர் உங்களுக்கு ஒருபோது அதுக்கு தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், வாழ்ந்தாலும் கிறிஸ்து கூட தான், செத்தாலும் கிறிஸ்து கூட தான் சொல்லி அவ்வளோ வைராக்கியமாக நிரூபி வாழ்கிறாங்க. ஒன்று வாலிப வயசில் உங்கள் இருதயத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க யோசித்து கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் போது கத்தர் பக்கமாக நீங்கள் இருதயத்தை குத்தினா கத்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நீங்கள் பிசாசு பக்கம் உங்கள் இருதயத்தை குத்தினா பிசாசு உங்களை ஆத்மாவை அழிச்சிடுவான். ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அதுதான் பிரசங்கில் வந்து சாலமோன் ராஜா சொல்கிறார். அவர் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தாரு. கத்தர் அவர் சகலவித நன்மையை கொடுத்தாரு, சகலவித ஆசிர்வாத சாலமோன் ராஜா பயங்கரமாக நடத்தினார். ஏசப்பா உங்களையும் நடத்துவார். இந்த ஏசப்பா ஒருபோது கைவிட மாட்டார். வாலிப வயசில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து, நீங்கள் சோதித்து பார்த்து உங்கள் இருதயத்தை கத்தருக்கு கொடுங்க. கத்தர் ஒருபோது கைவிட மாட்டார். ஆமென்.